இதுதான் சார் இந்த நீயா நானாவுக்கு நான் வந்ததுக்கு உண்மையான காரணம். நான் வரலனே சொன்னேன். என்னோட கனவு, என்னோட உயிர், அந்த கனவன் நிலவேற்ற முடியாம ஒரு இடர்பாடா அந்த இடத்துல வந்து அமைஞ்சிருச்சு. 18 லட்சத்தை போட்டிருந்தா ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்திருக்கலாம். எங்க வீட்டுல ஒரு மாசம் 30,000 ரூபாய் வாடகையே அந்த இடத்துல எடுத்திருக்கலாம். நான் தூங்குறது கிடையாது, எப்பவுமே தூங்குறது இல்ல. என் நினைவுல இப்ப பார்த்தாலும் அந்த மாளிகை வருது. எனக்கு வந்து என்னோட ஸ்டேட்டஸ் சிம்பிளை வந்து காட்டணும்னா எனக்கு அந்த கார் வேணும். அது சும்மா அந்த 3 லட்சம் கார் 4 லட்சம் கார் இதெல்லாம் எனக்கு பத்தாது. எனக்கு மினிமம் 12-13 லட்சம் ரூபாய் கார் இருந்தா இஎம்ஐ கட்டுவானா, எனக்கு ஒரு மாளிகை கட்டி கொடுப்பானா அப்படிங்கிற அந்த ஆதங்கம் வந்து வெளிப்படுத்திக்கவே முடியல. நீயா நான் கூப்பிட்ட போது உங்களுக்கு யாரு எதிர்ப்பு இந்த காருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்க அம்மா தான் எனக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல போனாலும் அந்த காருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நானே அதுக்கு காரணம்னு அவன் நினைச்சான். இல்ல நான் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பேசணும்னா, 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தைங்க பிறந்தப்பையும் அவர் ஃபேஸ் நான் பார்த்திருப்பேன் இல்லைங்களா. அந்த 2 பெண் குழந்தைங்க பிறந்தப்ப அவர் முகத்துல நான் பார்க்காத சந்தோஷத்தை இந்த 2 கார் வாங்கும்போது நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 10 கார் மாத்திருக்கிறேன். ஒரு காரை வந்து 2 வருஷத்துக்கு மேல நான் வைக்கவே மாட்டேன். சில கார்களை 6 மாசத்துலயே நான் வித்துருக்கிறேன். புது கார் ஷோரூம்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு வர்றோம். எனக்கு இஷ்டப்பட்ட நம்பரை வாங்குவேன். நம்பர் சொல்லலாமா? 2400ங்கிற நம்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நம்பர்லயே 5 கார் வாங்கியிருக்கேன். மொத்தம் 7.5 கோடி கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம். காரை மாத்தும் போது சைமல்டேனியஸா பைக்கையே மாத்துவேன். அது X 2400 இருந்தா இது P 2400 இருக்கும். அப்படி எனக்கு வந்து காருன்னா அப்படி ஒரு உயிர். பணத்தோட அருமை தெரியல உங்களுக்கு எல்லாம். அவன் பணத்துக்கு என்ன அலையிலாம். அந்த நேரத்துல ஒரு புரோக்கர் வந்து ஒரு 10 சென்ட் இடம் இருக்கு 50,000 தான் நீங்க வாங்கிக்கோங்கன்னு எவ்வளவு கேட்டான். நான் போய் விட்டு சொன்னேன் இந்த புது கார் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு சொன்னா அவர் கேட்கவே இல்லை. அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம இப்ப அந்த இடத்த நாங்க வாங்கியிருந்தோம்னா இது ஒரு 50 lakhs கிட்ட இப்ப இருந்திருக்கும். 10 சென்ட் இடம்னா 50 lakhs கிட்ட வந்திருக்கும். அப்ப என் சொல்ல கேட்கவே இல்ல. நீ சொன்னா நான் கேட்கணுமாக்கா? வாத்தியார் சொன்னா கேட்கணும். நான் கொஞ்சம் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. இப்படி காரை வாங்கி ஒரு காரை வாங்க வேண்டியது ஒரு வருஷம் வச்சிருக்க வேண்டியது. அப்புறம் இன்னொரு காரை வாங்கினேன். அப்புறம் ஏகப்பட்ட லாஸ். ஐ டோன்ட் கேர். நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அவன் நினைக்கா நான் வந்து இந்த காரை மாத்தி நான் ஓட்டாண்டி ஆயிருவேன்னு. ஆனா அது இல்ல. ஒரு காரை கூட நான் கடன்ல வாங்கல. என்னடா சொல்ற? ஆமண்ணே. விதவிதமா கார் வாங்கி என் போர்ட்டிகோல நிறுத்தணுங்கிறது என்னுடைய அளவு கடந்த ஒரு ஆசை. இது வல்லவா லட்சியம். எப்பவும் என்னுடைய கார் வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோல் நிக்கும். அதை கழுவுறதுக்குன்னே தனியா ஆள் வச்சிருக்கேன். டெய்லி வந்து அவனுக்கு கழுவுறதான் வேலை. அந்த டயர்ல ஒரு கல் ஒட்டி இருந்தா கூட அவனுக்கு திட்டு விடும். இந்த கல்லை ஏன் எடுக்கல? எங்க காலடி மண்ணு கூட அந்த கார்ல இருக்க கூடாது. அவ்வளவு பளிச்சுன்னு வச்சிருப்பேன். அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல உருட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. டேஷ்போர்டு நீட்டா இருக்கும். அப்புறம் இன்டீரியர் கிளீனிங், கண்ணாடி பளபளன்னு இருக்கும். அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். கார் அது ஒரு டாபிக் ஆகி ஒரு இயந்திரத்துக்கு கொடுக்குற மதிப்பு கூட ஒரு மனுஷனுக்கு இல்லாத மாதிரி வந்து ஒரு ஃபீல். அதான் மண்ணா, அதேதான். இவர் என்ன பண்ணுவார், எல்லாருமே எடுத்து கொடுத்துருவாரு. யார் வந்து கேட்டாலும் ஒரு 4 நாள் பேசிட்டு இருக்காங்கன்னா 5 சார் கொஞ்சம் கார் இங்க போகணும் கொடுக்குறீங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துருவாரு. இந்த எடுத்துக்க, இந்த மிஷின் எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. கரெக்டா 1 வீக்ல அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டவனே கொடுத்தாரு. நான் கொடுக்க வேணாம் சொல்லிட்டே இருந்தேன். எப்பவுமே வந்து மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீ காருக்கெல்லாம் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. நல்லா தானே சொல்லிருக்கான். நல்லா தான் சொல்லிருக்கான். ஏதா ஆச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன் நான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமா அந்த ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கு. அந்த ஸ்கிராச்சஸ் இன்னமும் அப்படியே இருக்கு. அப்படியே என்னமோ எனக்கு கடிப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கார் வந்து ஒரு இயந்திரம் தான். நமக்கு தேவைப்படாத போது இன்னொருத்தர் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் அது பெரிய ஆட்சேபனையே தெரியல. ஓஹோ, பேஷ் பிரமாதம். நம்மளும் வந்து நமக்கு தேவைப்படும் போது வாங்கல். சாரி, இது வரைக்கும் யார்கிட்டயுமே அந்த மாதிரி கேட்டது கிடையாது. நாங்க யாரோட காரும் நாங்க எடுத்து யூஸ் பண்ணது கிடையாது. நான் ஏதாவது கேட்டேனா? நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. ஆனா இவர் மட்டும் தான் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. அது எனக்கு ரொம்பவே எனக்கு வீட்லயே இருக்கிற ப்ராப்ளத்துல மெயின் ப்ராப்ளம் இதுதான். காரால தான் நிறைய ப்ராப்ளம் வரும். அடி பாவி மகளே. அப்ப காரா மனிதர்களா? மனிதர்கள் தான். கொடுக்கல் வாங்கலாம் பைசா கொடுத்துக்கலாமே. சரி பைசா கொடுங்க, அது என்ன காரை கொடுக்கறது? நல்ல பொண்டாட்டி உன்னை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். அடேங்கப்பா. அவங்க கேட்கறது தானே சார் நம்ம கொடுக்க முடியும். அவங்க பணம் காசு கேட்டா அது நம்ம கிட்ட இருந்ததுன்னா கொடுக்க முடியும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தானே கொடுக்க முடியும். பசக்குன்னு அமுக்கிறோம்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. காரை விட ஏன் மனிதர்கள் உயர்ந்தவர்கள், நண்பர்கள் முக்கியமானவர்கள் நினைக்கிறீங்க? மனிதர்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, காருக்கு என்ன இருக்கு? இந்த சின்ன வயசுல
எவ்வளவு பெரிய ஞானம். நமக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள்ன்ற ஒரு விஷயம் வாங்கி வைக்கிறோம். அந்த பொருளை கொண்டு போயிட்டு ஒருத்தங்க நாசம் பண்ணும்போது கண்டிப்பா கோபம் வரும். எனக்கு கண்டிப்பா வரும். மாப்பிளே இது கனமான பாட்டிடோ. சார் கோவங்கள் நியாயமானதுதான், அதுல வந்து எந்த விதமானது. ஆனா அதுக்காக நம்மளோட இன்பத்தை குறைச்சிட்டு அந்த காருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அனாவசியம். ஓகே ஸ்கிராச் ஆயிடுச்சு, ஓகே இப்படி சரி பண்ணிக்கலாம். ஆனால் அதை வச்சு சரி பண்ணிக்கலாம் இல்ல சார், ஒரு நிமிஷம். கார் வாங்கி இது வரைக்கும் அந்த ஸ்கிராச்சஸ் அப்படியே இருக்காரு, சரி பண்ணாரா கேளுங்களேன். ஆடியோ செட்டே போடல அவரு. அதுதான் நீ இருக்கிய நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே வருவியே. செட் எல்லாம் எதுக்கு தேவையே இல்ல. இப்படி ஒரு சப்ப கட்டு கட்டி அப்படியே வாய் மூட வச்சிடுவாரு. நான் அதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் 1000 rupees பெட்ரோல் போட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தா பெட்ரோல் இருக்காது சார், 1000 ரூபாய் பெட்ரோல். கண்டிப்பா வலிக்கும், மனசு வலிக்கும். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா, என்னால முடியல. எனக்கு என்ன கழுவாம கார் நின்று பிடிக்காது, சுத்தமா இருக்கணும். அது அவங்களுக்கு குறையா தெரியுது. நான் மட்டும் தான் கழுவணுமா அப்படிம்பாரு அவரு. என் பையன் நான் எனக்கு கழுவ தெரியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படிமா. ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே. கார் வேண்டாம்னா எங்க வெளியே போகணும்னு எடுத்து முதல்ல வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க சார். வெளியே ஓட்டி விட்டு கீழே முதல்ல வந்து அந்த ஜன்னல் லாக் பண்ணி இந்த ஏசி போடு, இந்த பாட்டை போடு, அதுல பென்ட்ரைவ் எடுத்து சொருகுன்னு எல்லாம் கேட்கறான். அது மட்டும் கேட்கறான் பையன். வாய்த்தறிச்சல கலப்புறானுங்க. இதான் எனக்கு பிடிக்காதுங்கிறது. இந்த கார் தேவையா தேவையில்லையா முதல்ல டிசைட் பண்ணணும். இதனால வந்து நம்மளுக்கு நஷ்டம் வருது அப்படிங்கறதுக்காக இதை வாங்குறதை நிறுத்தக்கூடாது. நம்மளுடைய வருமானத்தை பெருக்கி EMI நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம கரெக்ட் தான் பார்க்கணும். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? ஒன்னு எக்ஸ்பென்ஸ், ரெண்டாவது நம்ம மிஷின் மாதிரி ஆயிரும். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? கார் வேணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக நம்ம இந்த மிஷினா நம்மளோட லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணாம நம்ம வாழ்க்கையில இது வேணும் அது வேணும் அலைஞ்சு திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையில ஒண்ணு இருக்கிறதுல முதுமை வந்துருது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்க. அப்படி பார்த்தா இவங்களோட ஜுவல்ல கொஞ்சம் பட்ஜெட் போட சொல்லுங்களேன், அல்லது பட்டிசேலை கொஞ்சம் பட்ஜெட் போட சொல்லுங்களேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி நீ சம்பாரி நம்மள அர்ஜி பண்றாங்களா, ஸ்க்ரூ கொடுக்குறாங்களா, போ அடுத்த மாசம் இந்த பட்ஜெட் இருக்குது, ஓடு, பையனுக்கு ஃபீஸ் இருக்குது, ஓடு அப்படின்னு துரத்தி விடுறாங்க. கார் வாங்கணும்னு உங்களை அழுத்தினது யாரு? அவர் இல்லைங்க சார், எங்க அப்பா. அவர் இல்லை சார். இந்த கார் வாங்கிடும் போது அவர் இருந்திருக்கணும். அவர் கார் வச்சிருந்தவர், அவர் சர்வேல் நேச்சர் வந்து அந்த காரை வித்துட்டு ஊரை விட்டு வெளி பக்கம் போய் அப்புறம் மறுபடியும் திருப்பி ஊருக்குள்ள வந்து ஓரளவுக்கு ஸ்டேட்டஸ் வரும்போது இந்த ரிலேஷன் சைட்ல எல்லாம் கார் வச்சிருப்போம். அப்போ அவருக்கு வந்து நம்ம ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் அவர் இறக்குற வரைக்கும் கார் வாங்க முடியல என்னால். அவருக்கு கடைசி வரைக்கும் காருன்னு நினைச்சிட்டு இருந்தார். நான் இன்னைக்கு என் ரூட்ல கார் இருக்குது, அவர் இல்லை. அப்ப அது வெறும் கார்ல ஒரு இமோஷனல் பாண்டிங் இருக்கு உங்களுக்கு, அப்பா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் இருக்கு. சென்னையில் நிறைய கால் டெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோன் பண்ணா ½ an hourல வந்துருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம 8 லட்சம் கார் வாங்கி வீட்டு முன்னாடி நிப்பாட்டு, தேவையில்லாம் EMI கட்டணும் சார். அதுக்கு நியாயமான கேள்வி. நான் கேள்வி இங்க பேசிட்டு கிடக்குற நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு, நிறைய விஷயம் புரியாம பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு தோன்றல் இருக்கு. சபாஷ், பட்டிமன்றத்துல சாலமன் பாப்பையா மாதிரி பேசுறேன். இப்ப நம்ம கார் தேவையில்லை. பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் முடிஞ்ச போற நம்ம கார் வாங்கி. ஹவுசிங் லோன் 15 வருஷம் கழிச்சு முடியும் சார். எனக்கு இப்பமே சரியா கண்ணு எனக்கு இப்ப 40 வயசு, ஆனா EMI முடிக்கிறப்ப 55 வயசு. கைதான் ஆடும், நான் கார் ஸ்டீரிங் பிடிக்க முடியாது. நான் எப்பதான் சார் கார் ஓட்டுறது? இங்கதானே இருந்தது. உண்மையில சொல்ல போனா எனக்கு வேற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு உடைவதற்கு மகத்தான காரணம் என்னன்னா என்னோட பையன் அந்த கார் வாங்கினது. அது என்னங்க கொஞ்சம் வேறமா சொல்லுங்க. இன்னொரு 18 லட்சத்தை போட்டிருந்தா ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்திருக்கலாம். எங்க வீட்டுல ஒரு மாசம் 30,000 ரூபாய் வாடகையே அந்த இடத்துல எடுத்திருக்கலாம். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. என்னோட கனவு, என்னோட உயிர், அந்த கணவன் நிலவேற்ற முடியாம ஒரு இடர்பாடா அந்த இடத்துல வந்து அமைஞ்சிருச்சு. கார் வந்து ஆமா, தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. அதுக்கு EMI கட்டுவானா, எனக்கு ஒரு மாளிகை கட்டி கொடுப்பானா அப்படிங்கிற அந்த ஆதங்கம் வந்து வெளிப்படுத்திக்கவே முடியல. எனக்கு வந்து என்னோட ஸ்டேட்டஸ் சிம்பிளை வந்து காட்டணும்னா எனக்கு அந்த கார் வேணும். அது சும்மா அந்த 3 லட்சம் காரு 4 லட்சம் காரு இதெல்லாம் எனக்கு பத்தாது. ஓஹோ, எனக்கு மினிமம் 12-13 லட்சம் ரூபா கார் இருந்தால் தான் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போகல. நான் என்ன வெளியில காட்டுறேனோ அதுதான் எனக்கு வந்து இன்கமா வரப்போகுது. அப்போ அதை வந்து நான் வந்து பண்றேன். அது வந்து அவங்களுக்கு புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசைப்படப்படல. எந்த இடத்துல
போனாலும் அந்த காருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நானே அதுக்கு காரணம்னு அவன் நினைச்சான். இது டூ மச், இது டூ மச். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, எங்க ரொம்ப கால நீட்டிப்புல செய்ய முடியாம போயிருமோ அப்படிங்கிற வேதனை வந்து தினம் தினம். அப்பா அம்மா உங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்கங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஆக்சுவலா நான் தூங்குறது கிடையாது, எப்பவுமே தூங்குனது இல்ல. என் நினைவுல இப்ப பார்த்தாலும் அந்த மாளிகை வருது. அந்த காம்ப்ளெக்ஸுங்கிறது வந்து சும்மா இவங்க நினைக்கிற மாதிரி 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சத்துல எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஓஹோ, அப்படி ஒரு காரணம் இருக்கோ? இப்ப உங்க பையன் இந்த கார் வாங்காம இருந்தா நீங்க நினைக்கிறத கட்டிருக்க முடியுமா என்ன சார்? முயற்சி பண்ணி இருந்தா கட்டி இருக்க முடியும்னு நான் நினைச்சேன். ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறியோன்னு தோணுது. ஆசை இல்லைன்னாச்சே, பசி. ஒரு பெரிய ஒரு எம்என்சி கம்பெனிலயோ எனக்கு ஒரு ஆர்டர் வேணும் அப்படின்னு போறேன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குறது எல்லாம் என்ன பிராண்ட் ஷர்ட் போட்டிருக்கான், ஷூ போட்டிருக்கான், பேண்ட் என்ன போட்டிருக்கான், அப்படியா? உண்மையாகவா? என்ன கையில மொபைல் வச்சிருக்க, உங்க பிசினஸ் growthக்கு இது தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது வந்து என்ன வந்து இன்னொரு லெவலுக்கு என்ன தூக்கிட்டு போயிருக்கு. இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. இந்த நீயா நான் கூப்பிட்ட போது உங்களுக்கு யார் எதிர்ப்பு இந்த காருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்க அம்மா தான் எனக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி நான் கூட வரமாட்டேன் சாமி, உனக்கு ஆப்போசிட்டா நான் எப்படி பேச முடியுமாப்பா? சொன்னா உங்க கூட சங்கடம் இல்ல, சொல்லலைன்னா என் மனசு ஆறவே ஆறாது. உண்மையான காரணம் இதுதான் சார். இல்ல நான் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பேசணும்னா, சொல்றேன் தெரிஞ்சுக்க மத்தா. எனக்கு 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தைங்க பிறந்தப்பையும் அவர் ஃபேஸை நான் பார்த்துருப்பேன் இல்லைங்களா? அந்த 2 பெண் குழந்தைங்க பிறந்தப்ப அவர் முகத்துல நான் பார்க்காத சந்தோஷத்தை இந்த 2 கார் வாங்கும்போது நான் பார்த்தேன். தொழில வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அவரால் வந்து ஒவ்வொரு நாள் தூங்க கூட முடியாம இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள அந்த டிரைவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸ்ட்ரைட்டா ஒரு क्वेश्चन வச்சறேன். இவருடைய ஆசையா இவங்களுடைய அழுகையா எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்றதுன்னு தெரியல. நல்லா யோசனை பண்ணிட்டு பதில் சொல்லு. என் மகன் பண்ணுவான் அப்படின்னு அவங்க கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னைக்கு இவர் கையில பொறுப்பு கொடுக்குறாங்களோ அடுத்த நாள் இவர் பண்ணி முடிச்சிடுவார். வெரி குட், கை கொடு. ஓ லட்சியத்தை நான் பாராட்டேன். இருக்கிற ஜுவல்ல வச்சு இடம் வாங்கியாச்சு, கட்டடம் கட்டுவோம் நாங்க யாருமே துள்ளி கூட நினைச்சு கூட பார்க்கலைங்க. நான் சொன்னேன் பண்ணலாம், நீங்க இன்ஜினியர் தானே, பண்ணுங்க. எல்லாம் பேச்சு மட்டும் தானா? செய்ய மாட்டீங்களா? அதெல்லாம் செஞ்சு காட்டுங்க சார். பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை தாங்க இன்னைக்கு நாங்க ஒரு வீடு கட்டியிருக்கோம். இவங்க வந்து என்ன சொல்ல, எதையுமே கவலைப்படாத தம்பி, நீ பண்ணுடா, அந்த ஒரு வார்த்தை போதும், பண்ணிடலாம். நம்ம கிட்ட பணம் காசு தாங்க இல்ல, உழைப்பு இல்லையா, முயற்சி இல்லையா, இல்ல புத்திசாலித்தனம் தான் இல்ல. தெரிஞ்சுக்க விரும்புறது அந்த வீடு அல்லது அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டுறது உங்க ப்ரையாரிட்டியில இருக்கா இல்லையாங்கிறதா? நிச்சயமா இருக்கு சார், நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. அது மினிமம் 2 இயர்ஸ் கண்டிப்பா. ஏன்னா சரி விடு, விழா வாரியா உள்ள போக தேவையில்லை. 2 வருஷத்துல கட்டுவேங்கிறாருமா. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? வீடு தான் முக்கியம், காரு முக்கியம் இல்ல, நீ அந்த சொகுசுக்குள்ள போறேன்னா இப்ப பார்க்க முடியாது. இப்ப வாழ்க்கை மாறி இருக்கு, அதாவது ஒருவருக்கு தொழிலுக்கு தேவைப்படுது. கரெக்டா சொன்னீங்க. ஆமா, தன்னுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான கருவியா அதை அவர் பாக்குறாரு. சிக்கல்களுக்கு துணை நிக்கிறதுக்கு பலமா அவங்க இருக்காங்க, நீ எடுத்து பண்ணு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதனால லாங் லிவ், ஹாப்பி லைஃப் மெரிட். கரெக்ட். நன்றி, வணக்கம்.